வணக்கம், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் சேனல். கிட்ஸுக்கெல்லாம் இப்போது கிறிஸ்மஸ் ஹாலிடே விட்டுருக்காங்க. ஸோ ட்ரிப்புக்கு எங்கேயும் போகல இந்த வருஷம். அதனால் லஞ்சுக்காவது வெளியில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்சல்யூட் பார்பிக்யூ தான் இப்போ போயிட்டுருக்கோம். பஃபே லஞ்ச் தான். இப்போ போய் அங்கே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. திருவான்மியூரில் இருக்க அப்சல்யூட் பார்பிக்யூக்கு தான் வந்திருக்கோம். கால் பண்ணி ரிசர்வ் பண்ணிட்டு தான் வந்தோம். ஆனால் வீக் டே அப்படிங்கிறனால பெருசாக கூட்டம் எதுவும் இருக்கலை. ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ அதனால் எலிவேட்டரில் போகிறோம். கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறனால நிறைய கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பானிபூரி சர்வ் பண்ணாங்க. பொண்ணுக்கு வந்து பானிபூரினா ரொம்ப இஷ்டம். பையனும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான். ஆனால் பானிபூரி சாப்பிட்றதுக்குன்னு எங்கேயும் போக முடியல. ஸோ இங்கே சர்வ் பண்ணதும் ரெண்டு பேரும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. ரொம்ப ஆசையாக சாப்பிட்டாங்க. அடுத்து வந்து கீமா பன் சர்வ் பண்ணாங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த கீமா பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருந்தது. ஆனால் என்ன பன்னோட பாட்டம் பார்ட் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அடுத்து வந்து டர்க்கி சர்வ் பண்ணாங்க. அடுத்து வந்து இந்த ஸ்கியூவர்ஸில் சிக்கன் டிக்கா, ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான்ஸ் இதெல்லாம் சர்வ் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நான் வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிட்டோம். ஸோ வெஜிடேரியனில் என்ன சாய்ஸ் இருந்தது அப்படிங்கிறது தெரியலை. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டால் வந்து சர்வ் பண்ணுறாங்க. நம்ம போதும்னு சொல்கிற வரைக்கும் கேட்டு கேட்டு சர்வ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சிக்கன் லெக், அதாவது சிக்கன் டாங்கடி கபாபும் சீக் கபாபும் சர்வ் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சீக் கபாப் வந்து இன்னும் கொஞ்சம் ரோஸ்டடாக வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதையுமே ஸ்பெஷலாக அவங்களுக்கு செஞ்சுட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ ஸ்பைஸ் நல்லா இருக்கா, இது சரியாக இருக்கா, இன்னும் வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு நல்லா கவனித்தாங்க. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி இருக்குது? அடுத்து ட்ரிங்க்குக்கு கிட்ஸ் வந்து ப்ளூ ஏஞ்சல் அப்படிங்கிற மாக்டெயில் ஆர்டர் பண்ணாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஃப்ரெஷ் லைம் சோடா ஆர்டர் பண்ணோம். இதை தவிர கோக், பெப்சி அந்த மாதிரிலாம் கூட சாய்ஸஸ் இருந்தது. அடுத்து மெயின் கோர்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்தோம். ஸோ இங்கே என்னெல்லாம் சாய்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வெஜிடேரியனில் என்னெல்லாம் சாய்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். எக் மசாலா கறி, மீன் குழம்பு, சிக்கன் பட்டர் மசாலா, மெட்ராஸ் மட்டன் கறி, சிக்கன் தம் பிரியாணி, வந்து அப்பளம், ஃப்ரைம்ஸு, தயிர் சாதம், ரைத்தா, தயிர் வடை, கட் குக்கும்பர், கேரட், சாலட், ஊறுகாய் அந்த மாதிரி அக்கம்பனிமெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வெஜிடேரியன் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி, பன்னீர் பட்டர் மசாலா, வெஜ் குருமா, ஹக்கா நூடுல்ஸ், வெஜ் மஞ்சூரியன், பிளெயின் ரைஸும் தாலும் வச்சுருந்தாங்க. மஞ்சோ சூப் வித் சாய்ஸ் ஆஃப் டாப்பிங் வச்சுருந்தாங்க. நல்லா சூடாக ரசமும் வச்சுருந்தாங்க.
நாங்கள் வந்து மெயின் கோர்ஸ் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா கிட்ஸ் 2 பேரும் அவங்களுக்கு என்ன வேணுமோ போய் பார்த்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இதை தவிர ரோட்டி நான் அதெல்லாம் வேணும்னு சொன்னால் கூட செய்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பொண்ணு வந்து யூஸ்வலி பிரியாணி நூடுல்ஸ் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டா. ஸோ அவளை வந்து நான் தான் ஆர்டர் பண்ணா. கவுண்டரில் பாஸ்தா இருந்தது. ஸோ அதான் வாங்கிட்டு வரலான்னு போனாங்க. ஸோ நம்ம கேட்டோம்னா செய்து கொடுப்பாங்களாம். அதனால் டேபிளே கொண்டு வந்து சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வந்துட்டா. டேஸ்ட் பார்க்கலாம். பாஸ்தா எப்படி இருக்கு? மெயின் கோர்ஸ் முடிச்சுட்டு டெசர்ட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தோம். பேஸ்ட்ரீஸ், சாஃப்ரான் ஃபெர்னி, ஃப்ரூட் கஸ்டர்ட், கட் ஃப்ரூட் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அங்கூரி குலாப் ஜாமுன், மால்புவா இதெல்லாம் இருந்தது. ஜிலேபியும் இருந்தது. அப்புறம் ப்ரௌனீஸ், ஃப்ரூட் கேக், ஹோல் வீட் பனானா பிரெட் இதுவும் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் வித் டாப்பிங்ஸும் வச்சுருந்தாங்க. நாங்கள் டெசர்ட்டில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் பையன் வந்து வயிறு ஃபுல் ஆகிடுச்சுன்னு ஹெல்த்தியாக கட் குக்கும்பர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தான். இதுதான் பொண்ணு எடுத்துகிட்டு வந்த டெசர்ட் சாய்ஸஸ். எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு வந்தா. நான் வந்து இந்த அங்கூரி குலாப் ஜாமுன் எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா வார்மாக யம்மியாக இருந்தது இது. ஸோ பையனை ஏதாவது சாப்பிட்டு வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அவன் வேணாம் அப்படின்னா அப்புறம் அவங்க அப்பா கொடுத்து குலாப் ஜாமுன் மட்டும் சாப்பிட்டான். இதுதான் எங்கள் பில்லு. வீக் டே லஞ்ச் அப்படிங்கிறனால 799 per person சார்ஜ் பண்ணாங்க. பிள்ளைங்க 2 பேருக்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர் அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதனால அவங்களுக்கு 649 per person சார்ஜ் பண்ணாங்க. ஏன்னா ஐடி கார்டு எடுத்துகிட்டு வர வேண்டியிருந்தது ப்ரூஃப்காக. ஸோ இதே டின்னர்னாலோ வீக்கெண்ட்னாலோ ப்ரைஸஸ் டிஃபர் ஆகும். அதுக்கப்புறமா பில் பே பண்ணிவிட்டு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் பக்கத்துலாம் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ லஞ்ச் நல்லா இருந்தது. கஸ்டமர் சர்வீஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் அப்சல்யூட் பார்பிக்யூக்கு வந்திருக்கீங்களா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததும் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.